மே மாதம் 2026 வணக்க மாத தாயை வாழ்த்திடுவோம், வணங்கிடுவோம். அன்புக்குரியவர்களே, மே மாதம் இது நம் தேவ அன்னையின் வணக்க மாதம். வணக்க மாத தாயை வாழ்த்திடுவோம், வணங்கிடுவோம். வணக்கத்துக்கு உரியவள்தான் நம் தேவ அன்னை. மே மாதம் நம் தேவ அன்னையின் வணக்க மாதம் என்பது கிறிஸ்தவ மக்கள் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். எனவே நாம் நம் அன்னையிடம் அன்புடன் வேண்டிடுவோம். நம் வேண்டுதலை நம் தேவ அன்னை நிச்சயம் கேட்டு தம் அன்பு மகனிடம் பரிந்துரை செய்வார்கள். நமக்காகவும் வேண்டிடுவோம். உலக மக்கள் அனைவருக்காகவும் வேண்டிடுவோம். உலகத்தில் அமைதி நிலவவும் போர் பதட்டங்கள் தொடராமல் இருக்கவும் வேண்டிடுவோம். அன்னை தம் அன்பு மகனிடம் பரிந்து பேசினால் நம் ஆண்டவர் இயேசு தம் அன்னையின் பரிந்துரையை நிச்சயம் கேட்பார். கானாவூர் திருமண நிகழ்வே நம் நினைவுக்கு வரும். அன்னையின் விருப்பத்தை நிறைவேற்றி வைத்தவர் நம் ஆண்டவர் இயேசு. மாதாவை நம்பி வந்தவர்கள் என்றுமே கைவிடப்படுவதில்லை என்பது நம் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். எனவே உங்கள் வேண்டுதலை அன்னையிடம் வேண்டுங்கள். நிச்சயம் உங்கள் வேண்டுதல் கேட்கப்படும், நிறைவேற்றப்படும் என்பது உண்மையிலும் உண்மை. வாருங்கள், வணக்கமாத தாயை வாழ்த்திடுவோம், வணங்கிடுவோம். தாயின் அருளை பெற்றிடுவோம். மனமகிழ்வோடு இவ்வுலகில் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.